செல்வ பெருந்தகை வந்து இவருக்காக லாபி பண்றாரு, நம்ம பீட்டர் அல்போன்ஸுக்காக லாபி பண்றாரு, தங்கபாலு தனக்கு தானே லாபி பண்றாரு. ஆக ஏகப்பட்ட பேரு அந்த சிங்கிள் ராஜ்யசபா சீட்டுக்கு முட்டி மோதுறாங்க. கொடுப்பாங்களான்னு தெரியாது. அவங்க 28 தான் சொல்லிட்டு இருக்காங்க திமுக. இப்ப 27+2 அப்படின்னு இப்ப தகவல்லாம் வருதே சார், அது உண்மையா? எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா, பிராட்டியால போன 2021 திமுக அணியில கூடுதல் கட்சிங்க. இப்போ உதாரணமா தேமுதிகவும் எம்என்எம்மும் சேர்ந்தா ஒரு 8 சீட்டு அதுல காலி ஆயிருங்களே, குறைஞ்சது. அப்புறம் 2 சீட்டு கட்சி நிறைய வருது, 1 சீட்டு கட்சி வருது. கண்ணுக்கு தெரிஞ்சு 2021க்கும் இப்பவும் இடையில வந்து 15 சீட்டுக்கு மேல வந்து குறையுது, வாஸ்தவமாவே குறையுது. இப்போ 170 இடத்துலயாவது திமுக, அதாவது உதயசூரியன் போட்டியிடணும் அப்படின்னா 175 அவங்க பிக்ஸ் பண்ணுவாங்க, 170வது திமுக நிக்கணும், இல்ல 180 பிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப மிச்சம் இவ்வளவுதானே இருக்கு. 180ல உதயசூரியன் நின்னா 54 தொகுதி தாங்க மிச்சம் இருக்கு. காங்கிரஸே பல்கா வந்து 28 எடுத்துட்டு போனா மற்றவங்களுக்கு இடமே கிடையாது. அதனாலதான் அவங்க வந்து முதலையே வந்து முஸ்லீம் லீகோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது இந்த மேட்டரை கசிய விட்டாங்க. ஐயா எல்லாரும் குறைச்சிக்குங்க ஐயா, ஆள் ஜாஸ்தியா இருக்கு. கல்யாண வீடு மாதிரிங்க, நம்ம சமைச்சு வச்சுட்டோங்க, 200 பேருக்கு பிளான் பண்ணோம், திடீர்னு 225 பேர் வந்துட்டாங்க. என்ன பண்ணுவோம்? சாம்பார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், ரசத்துல தண்ணி ஊற்றுவோம். அதுக்கும் முடியலன்னா கொஞ்சம் குறைச்சு வைப்பாமோ, தானே சொல்லுவோம். அதே நிலைமை தாங்க, கூட்டணியே அப்படிதான். மேகங்கள் திரண்டு மழை பொழிவதல்ல, காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது. அப்ப எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணணும். காங்கிரஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா? சரி, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறா காங்கிரஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு இப்படியே இது போகுமா சார்?